ஹாய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடச்சிருக்கு. நிலா பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே லைஃப் ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. மார்னிங் டு நைட் நிலா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. நிலாவுக்கு வேணுங்கிற திங்ஸ் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. நிலாவுக்கு ரிலேட்டடான திங்ஸே தான் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நிவானும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டானா நெக்ஸ்ட் அவனையும் என்டர்டெயின் பண்ணணும், அவன் கூட விளையாடணும், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு இந்த குக் பண்ணுற டைம் மட்டும்தான் நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி அவங்க 2 பேருமே மார்னிங் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி அவங்க யாரோ ஒருத்தங்க எந்திரிச்சிட்டாலும் பிரவீன் அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ நான் மார்னிங் பீஸ்ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துருவேன். மீ டைம் இல்லாமல் இருக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது எனக்கு. பிகாஸ் நிவான் பிறந்தப்பவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஆஸ் டைம் கோஸ் ஆன் நம்மளுக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். அவங்களும் இண்டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கும் மீ டைம் பழைய மாதிரி கிடச்சிரும். நம்ம லைஃப்பும் பழைய மாதிரி மாறிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த லைஃப் என்ஜாய் பண்ணிக்கணும். இப்போது நிலா, நிவான் 2 பேத்தையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறமா இந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே நிவான் நிலாவை தான் தேடி வருவான். வந்து அவளை கொஞ்சிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவான். இல்லாட்டி சும்மாவாவது வந்து அவள் பக்கத்தில் படுத்துப்பான். இதுதான் அவனோட டெய்லி மார்னிங் ரொட்டீன். மோஸ்ட் ஆஃப் த சாட்டர்டேஸ் எங்களோட வீட்டில் சாண்ட்விச் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எக் சாண்ட்விச் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதனால் எக்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி வச்சுட்டேன். இந்த எக் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக எக்ஸ் எல்லாம் மேஷ் பண்ணிவிட்டு அதில் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் மயோனைஸ் ஆட் பண்ணோம். அன்றைக்கின்னு பார்த்து என்கிட்ட மைனஸ் இல்லை, அம்மாக்கிட்டேயும் இல்லை. ஸோ அதனால் மைனஸ் இல்லாமே இந்த சாண்ட்விச்சை பண்ணிட்டேன். பட் இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தோணுது மைனஸும் நானே பண்ணியிருக்கலான்னு. நான் எப்போவுமே வீக்கெண்ட்ஸ் தான் நிலாவுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி ஹெட் பாத் கொடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவள் எந்திரிச்சு அவளுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி அவள் விளையாண்டுட்டு குளித்ததுக்கப்புறமா அவளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் குளிப்பாட்டின உடனே ஒன்ஸ் ஃபீட் பண்ணிவிட்டு நான் அவளை தூங்க வச்சுருவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அவளை குளிப்பாட்டினதுக்கப்புறமா தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே பிரவீன், நிவான்லாம் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நிவானுக்கு டோஸ்ட் அண்ட் சாண்ட்விச்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பண்ணும்போது மட்டும் அவன் கம்ப்ளைண்டே பண்ணாமல் சாப்பிட்டுப்பான். எவ்வளோ பேர் என்ன மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து கழுவி வச்ச பாத்திரத்தை எடுத்து வைக்கவும் பிடிக்காது, துவைச்சி வச்ச துணியும் மடித்து வைக்க பிடிக்காது. ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி ஒரு 2-3 மினிட்ஸ் கூட ஆகாது. ஆனால் எனக்கு இது செய்யறதுக்கு நான் எப்போவுமே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்களும் என்ன மாதிரியே ஏதாச்சும் ஒர்க்கை வந்து பண்ண பிடிக்காமல் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நிலா தூங்கினதுக்கப்புறமா நான் என் பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மற்ற பாத்திரம்லாம் கழுவி கிச்சன் க்ளீன் பண்ணி என்னோடய ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு சரியாக இருக்கும். நான் யூஸ்வலாக மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் நைட் நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கிச்சனே க்ளீனாக இருக்கும். நான் யூஸ்வலாக அப்பப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு வந்து கிச்சன் அப்படியே டர்ட்டியாக பார்த்துட்டே இருந்தால் எனக்கு வந்து வேறு எந்த வேலையுமே நடக்காது. அன்றைக்கி வந்து நிவான் அண்ட் பிரவீன் வந்து வெளியே கடைக்கு போயிட்டாங்க. மத்தியானம் லஞ்ச் வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுனால எனக்கு வேறு ஒர்க்கே இல்லை. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. நிலா பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறையா புக்ஸ் படிப்பேன். பட் நிலா பிறந்ததுக்கப்புறமா எனக்கு புக் படிக்கவே டைம் இல்லை. இப்போ வந்து எனக்கு டைம் கிடைச்சாலும் நான் சும்மா ஃபோன் பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 பேஜஸாவது படிக்கணும்னு சொல்லி இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்.
5 பேஜஸ் கூட படித்து முடிக்கல. அதுக்குள்ளே நிலா எந்திரிச்சிட்டா. ஸோ எப்போவுமே நிலா தூங்குனதுக்கப்புறமா நான் என்னோடய ஹவுஸ் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தா கரெக்டாக அவள் எந்திரிக்கிறதுக்கு சரியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி லன்ச் வெளியே வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் மாதிரி ஹோட்டல் போய் சாப்பிட்ணுங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இப்போ இல்லை. ஒரு நாள் சமையலுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் தோணுது. இப்போல்லாம் வெளியே சாப்பிட்றதுக்கு மெயின் ரீசனே அதுதான். அண்ட் இன்றைக்கி நிவான் நிலா 2 பேருமே ஒரே டைம் தூங்கிட்டாங்க. யூஸ்வலாக நிவான் முழிச்சிட்டு இருந்தால் நிலா தூங்குவா, இல்லை நிலா தூங்கிட்டு இருந்தால் நிவான் முழிச்சிட்ருப்பான். பட் இன்றைக்கின்னு பார்த்து 2 பேருமே ஒரே டைம் தூங்கிட்டாங்க. இவங்க 2 பேத்தையும் ஒரே டைம் தூங்க வச்சுட்டு அவங்க 2 பேத்தையும் தூங்குறத பார்க்கும்போது தான் இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க்கே அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலிங்கே வந்திருக்கு. ஸோ மார்னிங் டு ஈவினிங் என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.